காய்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸோட இன்ட்ரொடக்ஷனும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸில் பேசிக்காக நம்ம என்னென்ன பார்ப்போம்னா அட்ஜாயிண்ட், அப்புறம் மேட்ரிக்ஸ், அப்புறம் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், அப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவு. ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல் அட்ஜாயிண்ட்டு, மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா எக்ஸசைஸ் 1.1ல் ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட்னா என்ன, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இதில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா 2 ரோலையும் 2 காலம்லேயும் இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏ. ஸோ நான் எழுதிக்கிறேன் -3 4 6 2. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 2 ரோ 2 காலம்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இது 2 இருக்கு இல்லையா, -3 2, இது 2த்தையும் பிளேஸை சேஞ்ச் பண்ணணும். அதாவது இது இங்கேயும் இது இங்கேயும். ஸோ 2 -3 அண்ட் இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இதில் சைனை சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணுறதுனா என்ன, ஸோ இது ப்ளஸில் இருக்குது, அப்போ இதை மைனஸில் சேஞ்ச் பண்ணணும். -4 -6, இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, இதோட ஆன்சர். இப்போ புரிஞ்சிருச்சா எப்படி 2 ரோக்கும் 2 காலமுக்கும் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. இப்போ செகண்ட் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 ரோ 3 காலம் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ இதுக்கும் நான் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் ஏ 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் உங்களுக்கு இதில் சொல்லித்தர போகிறேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃபிகல்ட்டாலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. இப்போ என்னென்னா, இப்போ இங்கே சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் இந்த சென்டர், அதாவது இதுக்கு டோட்டலாகவே சென்டராக இருக்கிறது இந்த 4 தான். ஸோ இந்த 4 எடுத்து ஃபர்ஸ்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த 1, நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து 3, நெக்ஸ்ட்டு இந்த 4 திருப்பி அதே 4 திருப்பி போட்டுக்கிறோம். இதையே கொலாபரேட் பண்ணி தான் அதில் போடுறோம். இதுக்கப்புறம் இந்த லைனுக்கு அப்புறம் என்ன, இந்த லைனே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 7க்கு அப்புறம் என்ன இருக்குது 2, 2க்கு அப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து 3, 3க்கு அப்புறம் 7, அதே மாதிரியே இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனு 3 1 2, 2க்கு அப்புறம் என்ன இருக்குது 3. ஸோ இப்போ இந்த மாதிரி 3 ரோ 3 காலமில் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே எழுதிருக்கோம் இல்லையா 4 1 3 4, அதையே திருப்பி கண்டினியூ பண்ணிக்கணும். 4 1 3 4 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு மேலே டிரான்ஸ்போஸ் போட்டுக்கணும். சரிங்களா, இப்போது நம்ம இந்த மாதிரி போட்டு ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட்டோமா, இப்போது இதை 4 நாளாக பிரிச்சுக்கணும். இது 4 இது 4 இது 4 அந்த மாதிரி பிரித்து இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மேட்ரிக்ஸ் தான் போட போகிறோம். 4 2s are என்ன 8, 1 7 is 7. ஸோ எப்போயுமே மேட்ரிக்ஸில் மைனஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு 1 3 is 3, 2 3s are 6, 7 3s are 21, 3 4s are 12, நெக்ஸ்ட்டு 7 1s are 7, 3 2s are 6, 2 2s are 4, 1 3 is 3, 3 3s are 9, 7 2s are 14, 3 1s are 3, 4 1s are 4, 1 3 is 3, 1 2 is 2, 4 2s are 8, 3 3s are 9. ஸோ எதுலேயுமே இங்கே எல்லாமே ப்ளஸ் சிம்பிளில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ அதனால் நம்ம மேட்ரிக்ஸில் போட்டோம். இங்கே எப்போயுமே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் போட மறந்துடாதீங்க. ஓகேவா, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 8ல் 7 போயிடுச்சுன்னா எவ்வளோ 1,
அப்புறம் 3ல் 6 போயிடுச்சுன்னா 3. இது வந்து பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ். அப்போ மைனஸ் தான் நம்ம போடணும், -3. அதுக்கப்புறம் 21ல் 12 போயிடுச்சுன்னா 9. 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. 9ல் 14 போயிடுச்சுன்னா 5. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ். நெக்ஸ்ட்டு 3ல் 4 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது, மைனஸ். 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. 8ல் 9 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ். திருப்பி ட்ரான்ஸ்வர்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதுதான். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்வர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்படி ரோவில் உள்ளதெல்லாம் காலமாக சேஞ்ச் ஆகும், அது தெரியும் இல்லையா. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போட்டு, ஸோ ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே காலமாக எழுதிக்கிறேன், செகண்ட் ரோ அப்படியே காலமாக எழுதிக்கிறேன், தேர்ட் ரோ அப்படியே காலமாக எழுதிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இந்த மாதிரி 3 ரோ 3 காலம் இருந்தால் இந்த மாதிரி பெரிய ப்ராசஸில் தான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதை நான் உங்களுக்கு ஈஸி ஸ்டெப்பில் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம்.